السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றின் மூலமாக பல படிப்பினைகளை நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு ஒரு 8 ஆண்டுகள் கழித்து மக்கா வெற்றி கொள்ளப்படுது. ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாவிற்கு சென்று ஒரு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்படி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்கன்னா, தன் தந்தை அபூ குஹாஃபா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை பேர் அது புனை பெயர், அவங்களுக்கு செல்லம்மா சொல்ற பேர் அபூ குஹாஃபா. அவங்கள தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னிலையில நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அவங்களுடைய தந்தை இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆரம்பத்துல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க. நம்ம ஹிஜ்ரத்தினுடைய அந்த வரலாற்றுல பார்க்கும்போது கூட தன் தந்தையும் சேர்த்து அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த நிகழ்வுலாம் பார்த்தோம். ஆனா அவங்க அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மக்கா வெற்றியில தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் முன்னிலையில அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்ணியப்படுத்தும் வகையில, நீங்க ஏன் இவங்களை தூக்கிட்டு வந்தீங்க, கூட்டிட்டு வந்தீங்க, நானே பார்த்துருப்பேன். இதெல்லாம் ஒரு ஜனாதிபதி சொல்ற வார்த்தையா, எல்லாரும் நம்மளை நோக்கி தான் வரணும்னு நம்ம நினைப்போம். ஏதாவது ஒண்ணுனாலும் அங்க வாங்க இங்க வாங்க இருக்கவே மாட்டோம், காக்க வைப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்ணியப்படுத்தும் வகையில, நீங்க ஏன் வந்தீங்க, அவங்கள தூக்கிட்டு நானே பார்த்துருப்பேன் என்று சொல்லி கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில சொல்றதை பார்க்கணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்திருந்தார்கள். அது இந்த மக்கா வெற்றியின் போதும் வெளிப்பட்டது. இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுகள்ல ரசூலுல்லாஹ் மூத்தாகிறதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் தான் இருக்கு. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இதுவரைக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு, ஹஜ்ஜி என்ற ஒரு வணக்கத்தை தவிர. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜி செஞ்சதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி செய்யவும் இல்லை. ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. மக்கா கட்டுப்பாடு, மக்காங்கிறது குறைஷி கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க உம்ரா செய்யறதுக்கே தடை விதிச்சாங்க. அதனுடைய ஒரு புரட்சியாகத்தான் மக்காவை வெற்றி கொள்ளப்படுது. அப்ப அதுக்கு பிறகுதான் ஹஜ்ஜி. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஹிஜ்ரி 10ல தான் அவங்க ஹஜ்ஜி செய்ய போறாங்க. ஆனால் அந்த ஆண்டுக்கு ஒரு ஆண்டு முன்னாடியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில அவங்க ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க. அபூபக்கரை தலைவராக நியமிச்சு, நீங்க என்ன செய்யுங்கன்னா போங்க, மக்களுக்கு ஹஜ்ஜை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைமையில ஒரு குழுவை அனுப்புறாங்க. இப்படி அனுப்பும் போது கூடுதலாக என்னன்னா, இணை வைப்பாளர்கள் இனிமே மக்காவுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கென்று புனிதம் இருக்கு, அந்த பகுதிக்கென்று புனிதம் இருக்கு. அங்க புற்பூண்ட கூட நம்ம கொடுக்க கூடாது. அங்க ஒரு பொருள் கீழே கிடந்துச்சுன்னா இதை எடுத்து கரெக்டா உரிமையாளர்கிட்ட கொடுத்துருவேன் அப்படி இருந்தா மட்டும்தான் அதை எடுக்கணும், இல்லைன்னா அதை கூட எடுக்கக்கூடாது. இப்படி பல சட்டங்கள் மக்காக்கென்று அதனுடைய புனிதத்துக்கு இருக்கு. அப்ப அந்த புனிதத்தை பேணாதவர்கள் அங்க புண்ணியம் கிடையாது. அதனால அல்லாஹ் என்ன சட்டம் போட்டாங்கன்னா, இணை வைப்பாளர்கள் இந்த மக்காவுக்கு இனி நீங்க என்ன செய்ய வேண்டாம், நெருங்க வேண்டாம். அதே போல நிர்வாணமாக தவாஃபும் செய்ய வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்யணும், ஹஜ்ஜை மக்களுக்கு வழிகாட்டணும் என்று சொல்லி இவங்க தலைமையை என்ன செய்தாங்கன்னா குழு அனுப்பிடுறாங்க. இவங்க போயிட்டு இருக்க நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி, நீங்க அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா, குறைஷிகளுக்கு நம்மளுக்கு மத்தியில உடன்படிக்கை இருந்துச்சா இல்லையா, அந்த உடன்படிக்கை முறிவு விட்டுறது, அந்த உடன்படிக்கை செல்லாது, இனிமே உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில உடன்படிக்கை கிடையாது, இதை நீங்க அறிவிப்பு செய்யுங்க என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டாங்க, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்போ போகும்போது இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க தூதுவரா வந்தீங்களா அல்லது தலைவரா வந்தீங்களா? ரசூலுல்லாஹ் அவங்களை ஆல்ரெடி என்னை அனுப்பியிருக்கிறாங்க, இப்ப அதை மாத்தி உங்களை தலைமை ஏற்றுக்கொள்ள சொல்லி அனுப்புனாங்களா அல்லது ஒரு செய்தி சொல்றதுக்கு தூதுவரா வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நான் தூதுவரா தான் வந்தேன். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டேன்ல, அப்புறம் நீங்க ஏன் வரணும், இப்படிலாம் பார்க்கல, ரசூலுல்லாஹ் சொன்னா கட்டுப்பட்டு போவேன், அப்ப நீங்க தூதுவரா வந்தீங்கன்னா அப்ப சரி நானே தலைமையை ஏற்று போறேன் என்று சொல்லி போறாங்க. ஹஜ்ஜி செய்யறாங்க, மக்களுக்கு முன்னில ஹஜ்ஜி செய்யப்படுது, அந்த சட்டங்களை எல்லாம் சொல்றாங்க. அதே போல
துல்ஹஜ் 10ஆம் நாள் மினால மக்கள் முன்னிலையில இந்த அறிவிப்பெல்லாம் செய்யப்படுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பை வந்து சொல்றாங்க, இனிமே நீங்க நிர்வாணமா தவாப் செய்யக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு நிர்வாணமா தவாப் செய்வாங்க. குறைஷிகள் யாருக்கு ஆடை கொடுக்குறாங்களோ அவங்க ஆடையோட செய்வாங்க. அப்படி இல்லாதவங்க நிர்வாணமாக, அவங்களுக்கு அந்த வெட்கம் உணர்வோ அல்லது இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அந்த அறியாமை காலம் என்பது அவ்வளவு மடத்தனமா இருந்துச்சு. அவங்க திருமணம் என்ற பெயர்ல வச்சு கொண்டதை பார்த்தாலே இன்னைக்கு உள்ளவங்க பரவாயில்லை, இன்னைக்கு இப்பதான் இதெல்லாம் வருது, அன்னைக்கு இப்படி இருந்திருக்க நம்ம யோசிக்கணும். என்ன செய்வாங்கன்னா ஒரு வீட்டு வாசல கொடியை வச்சிருவாங்களாம், யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போகலாம். இதுக்கு பேர் திருமணம். இது வந்து விபச்சார விடுதி கிடையாது. இன்னைக்கு ரெட் விளக்கு சிவப்பு நிற விளக்குன்னு சொல்லி ஒரு ஏரியா வச்சிருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு அடையாளப்படுத்தி வச்சுக்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அறியாமை காலத்திலே பார்த்துருக்கிறாங்க. ஒரு கொடியை ஊட்டி வச்சுட்டு அடையாளம், யாருனாலும் வாங்க யாருனாலும் போங்க அப்படின்னு இருக்குமா. இதுக்கு பேர் திருமணம் வச்சிருந்தாங்க. அதே போல ஒருவர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு உயர்ந்த குலத்துல ஒரு பிள்ளை நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன் மனைவியே வந்து உயர்ந்த அரசர் அல்லது முக்கியமான பிரமுகர்கிட்ட அனுப்பி வச்சுட்டு அதுல குழந்தையை பெற்றுட்டு இவர் சந்தோஷப்பட்டுக்குவாராம். இது திருமணம். இப்படி எல்லாம் இருந்தது பார்க்கணும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில இருந்துச்சு. அதுல ஒண்ணு என்னன்னா, நிறுவனமா தவாப் செய்வாங்க. பொதுவாகவே நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா நீட்டா போவோம். அதுலயே ஒரு முக்கியமான ஏரியா பள்ளிவாசல் அல்லது புனித தலம், புனித தலத்துக்கு நிர்வாணமா போற மாதிரி ஒரு நிலையை இருக்குமா, அங்க போய் இந்த வேலையை செய்யறதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அங்க தவிர்க்கிறாங்க. இனிமே இந்த வேலை இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் என்பது அது புனிதமாக இருக்கும், இணை வைப்பாளர் வரக்கூடாது, உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம் உறுதி ஏற்பட்டுச்சு என்று சொல்லி அந்த நேரத்துல ஹஜ்ஜி செஞ்சுட்டு இந்த அறிவிப்பெல்லாம் செய்யறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜி செய்ய போறாங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போறாங்க என்ற செய்தி கேட்ட உடனே எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களுமே பிரம்மாண்டமான கூட்டமாக அன்னைக்கு போய் ஹஜ்ஜி செஞ்சது பார்த்தோம். இது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நடக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள்ல ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடியே அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அந்த மக்காலையும் அறிவிப்பு செஞ்சாங்க இறுதி பேரூரலி. இது இல்லாம நேற்று பார்த்தோமா இல்லையா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ரசூலுல்லாஹ் வந்து மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க என்று அழுதாங்கல்ல. அதுலயே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்னுடைய மரணம் நெருங்கிட்டு நான் மூத்தாக போறேன் என்று அந்த தகவலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இறுதி பேரூர்லயும் அதை வந்து சொன்னாங்க, என்கிட்ட இருந்து ஹஜ்ஜி கிரியை கற்றுக்கொள்ளுங்க, ஏன்னா அடுத்த வருஷம் நான் இருப்பேனான்னு தெரியாது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல அந்த வருஷம் 2 தடவை குர்ஆன் ரமலான்ல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சரிபார்க்கப்பட்டுச்சு. இப்படி பல நிகழ்வுகள் ரசூலுல்லாஹ் மூத்தா போறாங்கிற அந்த செய்தியை உணர்த்துது. இப்ப அவங்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நோய் ஏற்படும் போது இப்ப யாரு தலைமை தாங்கி தொழுக வைக்கிறது? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைமை தாங்கி தொழுக வைக்க சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பல சந்தர்ப்பங்கள்ல தலைமை தாங்கி தொழுக வச்சிருக்காங்க. அதுல ஒரு சந்தர்ப்பம் என்னன்னா, பனு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார், இவங்க வந்து குபா என்று சொல்லக்கூடிய பகுதி பக்கத்துல உள்ளவங்க. இவங்க சச்சரவு செஞ்சு கொண்ட போது ரசூலுல்லாஹ் அந்த தகவல் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காண்டி போறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தொழுகை நேரம் ஆயிடுச்சு, நான் இக்காமத்து சொல்றேன், நீங்க தொழுக வைங்க என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பேசி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறாங்க, மக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த வரிசையில சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இத பார்த்த மக்கள் வந்து சலசலப்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறது சரியில்லை, இல்ல இது எப்படி சரி என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் வந்து கை தட்டுறாங்க. தொழுகையில ஒரு தவறை உணர்த்துறதுக்காக வேண்டி ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கை தட்டுறாங்க. இந்த கை தட்டல் சவுண்டு எந்த அளவுக்கு மிகைத்திருச்சுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே திரும்பி பார்த்துறாங்க தொழுகையில. அவங்க எப்பவும் திரும்பி பார்க்க கூடாது, தொழுகையில திரும்பி பார்க்க கூடாது, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஆனா அந்த அளவுக்கு சத்தம், என்னடா இது கடுமையா இருக்கு, எப்பவும் இல்லாத அளவுக்கு இருக்கு என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களே திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிற்கும் போது அப்ப நம்ம தொழுகை வைக்க கூடாது என்று சொல்லி அவங்க தொழுகையிலேயே பின்வாங்குறாங்க. இதெல்லாம் நாம வந்து மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள தனி சட்டம். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அவங்க தான் தொழுகை வைக்கணும், அந்த அடிப்படையில் உள்ளது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா சைகை செய்யறாங்க, நீங்களே நில்லுங்க, நீங்க தலைமை தாங்கி தொழுகை வைங்க என்று சைகையாக செய்யறாங்க. ஆனா அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் முன்னாடி போய் ரசூலுல்லாஹ் தொழுகை வைக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கறாங்க, நான் தான் உங்களை தொழுகை வைக்க சொன்னேன்ல, நீங்க ஏன் தொழுகை வைக்கல? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என் தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும், இந்த குஹாபாவின் மகன் உங்களுக்கு தலைமை தாங்கி தொழு வைக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் எப்படி தலைமை தாங்கி, உங்களுக்கு நான் தலைவராக எப்படி இருக்க முடியும்? நீங்க தான் எங்க தலைவர், நீங்க தான் எங்க முன்னோடி, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். நான் எப்படி உங்களுக்கு தொழு வைக்க முடியும்? அது சரியான நடைமுறையில் இல்லை, நான் அதனாலதான் பின்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஒரு மார்க்க சட்டத்தையும் சொல்றாங்க, நீங்க ஏன் அதிகமா கை தட்டுறீங்க?
தொழுகையில ஒரு தவறை நீங்கள் உணர்த்துவதாக இருந்தால் தஸ்பீஹ் சொல்லுங்க. கைத்தட்டல் என்பது பெண்களுக்குரியது. நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அதை நீங்க செஞ்சா போதுமானது, கை தட்ட வேண்டியதில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மார்க்க சட்டத்தை சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு முன்பாகவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வச்சிருக்கிறாங்க. இப்ப மரண தருவாயில ரசூலுல்லாஹ் வர முடியாம வீட்டிலே இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது? தொழுக வைக்கிறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நியமிக்குமாறு சொல்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சிலர் நீங்க வேண்டாம், அவங்க அழுகுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அபூபக்கர் தான் வைக்கணும் என்று ரசூலுல்லாஹ் கடுமை காட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு முறை வந்துடுறாங்க. அவங்களுக்கு உடல் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா வர்ற மாதிரி தெரியும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா வர்றாங்க, பள்ளிக்கு வர்றாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்ததை உணர்ந்துட்டு ரசூலுல்லாஹ் அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடல் பலகீனமா இருந்ததுனால ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பின்னாடி மக்கள்லாம் தொழுகிறாங்க. இப்ப இதுல ஒரு மார்க்க சட்டம் இருக்கு. இமாம் நின்று தொழுதால் நின்று தான் நாம தொழுகணும். இமாம் அமர்ந்து தொழுதால் அமர்ந்து தான் தொழுவோம். இது ரசூலுல்லாஹ் நமக்கு ஆரம்பத்துல சொன்ன சட்டம். ஆனா அந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் இந்த கடைசி காலத்துல செய்யறாங்கன்னா தகர்க்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் தலைமை பொறுப்பை ஏற்று தொழு வைக்கிறாங்க. எப்படி தொழு வைக்கிறாங்கன்னா உட்கார்ந்து தொழு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்கள் நிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றி தொழுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இமாம் நின்று தொழுதா நீங்கள் நின்று தொழுவுங்கள், இமாம் அமர்ந்துதா நீங்கள் அமர்ந்து தொழுங்கள் என்று ஆரம்பிச்சு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த சட்டம் பிற்காலத்துல அந்த ஏற்றத்தாழ்வு உயர்வு எல்லாம் இல்ல, இஸ்லாம்ங்கிறது சமமார்க்கங்கிற அந்த அளவுக்கு மக்களுக்கு போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை தகர்த்து முடியாத பட்சத்தில், வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் நின்று தொழுதான் தொழு வைக்கணும், சர்ச்சை செய்யக்கூடாது, இவர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் இருந்தனால ரசூலுல்லாஹ்க்கு தனியா அந்த அளவுக்கு சிறப்பு இருந்துச்சு. இப்போ ஒரு ஆள் நிக்க முடியல, உட்காரதான் முடியும்னா வேற ஆள் தொழு வச்சுட்டு போயிடலாம். நம்ம காலத்துல அப்படி யாருமே இல்லை, உட்கார்ந்து தொழு வைக்கிற ஆள் தான் இருக்கிறாரு அப்படின்னா அவர் தொழுக வச்சா நம்ம பின்னாடி என்ன செஞ்சுக்கலாம், நின்று தொழுகலாம். இது தப்பு இல்லை என்பதை இதுல பார்க்கலாம். அதுல கூடுதலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் தலைமையாக நின்று தொழுக வைக்க முன் வராம பின் வாங்கியிருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்க முடியும். அப்ப இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு நோய் அதிகரிச்சு கடுமையான அளவுக்கு நோய் ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா மௌத்தாயிட்டாங்க. திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஊர்ல இல்லை, அவங்க வெளியூர்ல இருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்க மேனியில அவங்க மார்புல சாஞ்சிக்கிட்டு தான் மூத்தா வராங்க. இப்ப இந்த தகவல் மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ள தகவலா இருக்கு. ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்களா, இது எப்படி சாத்தியம், எப்படி ரசூலுல்லாஹ் மூத்தாங்க, ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த அன்பு திடீர்னு ஒரு ஆள் மூத்தாகும் போது ஏத்துக்கிற முடியாது. இப்ப நம்மளே ஒரு ஆள் மூத்த காலையில தானே எவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தாரு, நல்லா தானே இருந்தாரு, இப்பதானே இருந்தாரு என்று சொல்லுவோமா, இல்லை, ஏத்துக்கிற முடியாது. இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க உயிரை விட நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அப்படி நேசிக்கும் போது திடீர்னு ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்னா யார் ஏத்துக்கிற முடியும்? அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் மூத்தாகல என்ற நிலையில இருக்கிறாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு போன்றவங்கன்னா கடுமை காட்டுறாங்க. யாராவது நபி மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க என் வாளுக்கு பதில் சொல்லணும், அவங்கள நான் வெட்டுவேன். இப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிப்பாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் மூத்தாகல. இப்ப ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் மூத்தாவீங்கன்னு சொன்னீங்களோ, மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களையெல்லாம் கையையும் காலையும் துண்டிப்பாங்க என்று சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க, அவங்க மேல இருந்த போர்வை எடுக்கிறாங்க, முத்தமிடுறாங்க. நபியே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் நறுமணமாக இருந்தீர்கள், தற்பொழுது மரணித்த பிறகும் நறுமணமாக இருக்கீங்க. ரசூல் மௌத்தாயிட்டாங்கன்னு அடிக்கிறாங்க, நெத்தி பொருள் அடிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அபூபக்கர்கிட்ட பேச முடியாது, மற்றவங்க சொன்னா அது வேற, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்கன்னா பேச முடியாது. இதுக்கப்புறம் அப்படியே அடுக்கிறாங்க. யாராவது முகமதை வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் கேளுங்கள், முகமது மரணித்து விட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, அல்லாஹ் ஆகிறவன் எப்பொழுதும் மரணிக்காதவன், உயிரோடு உள்ளவன். நபி மரணிக்கவில்லை என்று சொல்லக்கூடியவரே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, நிதானமா இருங்க. அவங்க அப்படியே உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் குர்ஆன் வசனத்தை எடுத்து போடுறாங்க. இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். நபியே, நீரும் மரணிப்பவர் தான், அவர்களும் மரணிப்பவர்கள் தான் என்று சொல்லி இந்த வசனத்தை எடுத்து போடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருந்தது எங்களுக்கு மறந்து போயிடுச்சு, இப்படி ஒரு வசனமே இல்லாததுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டோம்.
அபூபக்கர் இல்லாம சொல்லும் போதுதான் ஆகா இப்படி ஒரு வசனம் இருக்குது, நபி மூத்தா போறவங்க தான் நல்லா சொல்லியிருக்காங்க, இது நமக்கு தெரியாம போயிடுச்சு, தப்பா நம்ம சொல்லிட்டோமே என்று சொல்லி அவங்க கையில உள்ள வாழை கீழே போடுறாங்க. அப்ப நிதானம் அடைகிறாங்க, ரசூலா மூத்தாயிட்டாங்க தான். அடுத்து இன்னொரு வசனத்தை எடுக்கிறாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முகமது என்பவர் தூதரை தவிர வேறு எதுவும் இல்லை, இவர் தூதர். அது கலத் மின் கபலி ரசூல், இவருக்கு முன் எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள், இவர் ஒரு தூதர் அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்தாங்க மூத்தாயிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க வந்த வழியே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்கணும். அந்த வசனத்தை எடுத்து அடுக்கிறாங்க. அப்போதான் மக்களுக்கு வந்து தெரியுது நல்லா இடத்துல மூத்தாக்கிட்டாங்க. அப்ப அந்த கொள்கையை அந்த நேரத்துல ஆணித்தனமாக சொன்னது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லைன்னா என்னத்துக்கு ஆயுதம் சொல்லுங்க? ரசூல்லா மூத்தாருன்னு கருத்து ஓங்கி இருக்கும் போது அது தப்புன்னு துணிச்சலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்து நிக்கிறாங்க. யாராவது மூத்தாயிட்டீங்கன்னா வெட்டுவேன்னு. என்னப்பா நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது சரியா? ரசூல் மூத்தாயிட்டாங்க உடைக்கிறாங்க, உன் கருத்து தப்பு, வாழ சொல்லிட்டீங்க, எங்க சொல்லிட்டு பார்ப்போங்கிற அந்தத்துல அவங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. இந்த கருத்து தப்பு, எல்லாரும் மூத்தாவாங்க, மௌத்தாவாத மனிதனே கிடையாது, எல்லாரும் மரணிக்கக்கூடியவங்க தானே, அல்லாஹ் மட்டும்தான் மௌத்தாகாம இருக்கணும். ஹய்யுல் கய்யூம், மரணம் கிடையாது, வலிமை மிக்கவன், மௌத்தே கிடையாது, இன்னைக்கும் நிரந்தரமாக இருக்கிறது. இப்ப நபி உயிரோடு இருக்கிறாங்கன்னா குஃப்ரான கொள்கைக்கு இழுத்துட்டு போயிடும். ஆனா அவங்க அந்த எண்ணத்துல செய்யல, அவங்க மேல இந்த பாசத்துக்கு வெளிப்பாடாக மௌத்தா இருக்க மாட்டாங்க, என் மனசு அப்படித்தான் தோணுதுன்னு சொல்றாங்க. அந்த கொள்கை அப்பயே நிலை பெற்றிருந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் இப்பயும் ஒரு கூட்டம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரதேவிகள் என்று சொல்லுவாங்களா இல்லையா? தர்கா வழிபாட்டுக்கு போறவங்க ரசூலா உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு சில சான்றுகள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மூத்தாயிட்டோம்னா நம்ம மனைவியை வேற நாள் திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நம்ம மூத்தாயிட்டாங்கன்னா பண்ணலாம். இப்ப ரசூலா மூத்தாயிட்டாங்கல்ல, இப்ப ரசூலாவுடைய மனைவி வேற வேற கணவரை திருமணம் பண்ணலாமா? வேற நபரை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ரசூலா உயிரோட இருக்காங்க, இது சான்று அவங்களுக்கு. இப்ப நம்ம மூத்தாயிட்டா நம்ம சொத்து யாருக்கு போவோம்? பிள்ளைகளுக்கு போவோம்ல. இப்ப ரசூலாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கல, பிள்ளைகளுக்கு போவாங்க, ஏன்? ரசூலா உயிரோடு இருக்கிறாங்க. இப்படி மார்க்கம் வந்து ஒரு தனி சிறப்பா சொன்னதை ரசூலா உயிரோடு இருக்கிறாங்க, அதனாலதான் இப்படி என்று கொண்டு போய் இன்ன வரைக்கும் ரசூலா உயிரோடு இருக்கிறாங்கன்ற ஒரு குரூப் இருக்கு. இது குஃப்ரான குரூப். அல்லாஹ் மட்டும்தான் உயிரோடு, அனைவரும் மன்னிக்கக்கூடியவர்கள் தான். அப்ப இந்த கொள்கையை வந்து அந்த நேரத்திலே அடைத்து உடைக்கக்கூடியவங்க யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நபி மூத்தாயிட்டாங்க என்று தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கஃனிட்டு ஜனாசா தொழுகை வச்சு, ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து பல குழுவாக நடந்துச்சு, ஒரே தலைமையில நடக்கல, பல தலைமையில நடந்துச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்க்க மூத்தாயிட்டாங்கன்னா செய்தி பரவி எல்லாரும் வருவாங்களா இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரசூலுல்லாஹ் எப்படி கையாளுறது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகளை எல்லாம் களையாம தான் அவங்க குளிப்பாட்டுறாங்க, கஃனிடுறாங்க, அடக்கம் பண்றாங்க. இது மாதிரி நிகழ்வு நடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து எப்படி ஆட்சியாளராக ஆனார்கள் என்ற செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.